ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித கஷ்டங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளுக்கும் தீர்வானது கிடைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே ஒரு நினைப்பானது இருக்கத்தான் செய்யும். அதனை போன்று ஒரு பக்தரானவர் காஞ்சி மடத்திற்கு மகாபெரிவா அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். சென்று இவருக்கு இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும் எல்லாவித கஷ்டங்களையும் பெரியவாவிடம் கூறிவிட்டு அழுது புலம்பி கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அதாவது அனைவருக்குமே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்படி அந்த இரண்டுமே இல்லாமல் இருந்தால் அவன் மனிதனே கிடையாது என்பது போல பெரியவா அவர்கள் இதனை போன்று ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை கூறிவிட்டு அதற்கப்புறமாக நமது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த தீர்வை நாமே தேடிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நாம் தான் காரணமாகவும் இருப்போம். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளினாலும் பாவங்களினாலும் தான் இதனை போன்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்பது போல காஞ்சி மகான் அவர்கள் இதனை போன்று கூறியிருக்கிறார். அதற்கப்புறமாக மகாபெரிவா அவர்கள் அந்த பக்தரிடம் இதனை போன்று உனது வீட்டு நிலைவாசலில் 11 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறைகள் இதனை போன்று நீ செய்து வா. இப்படி நீ செய்து வருவதனால் உனக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் எல்லாவித கஷ்டங்களுக்கும் கட்டாயமாக ஒரு தீர்வானது இருக்கும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். அதாவது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலை தருகிறேன். அதாவது முதலாவதாக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமாங்க. இந்த செயலை செய்வதற்கு முன்பாக வீட்டை அலசி விட்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றிக்கொள்ள வேண்டுமா. ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அதனை 4ஆக கீறத்தான் வேண்டுமாங்க. 4ஆக கிழித்து கொள்ள வேண்டுமாங்க. 4 பகுதிகளாக அதை வெட்டக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழத்திலே அந்த 4 துண்டுகளும் இருக்கத்தான் செய்ய வேண்டும். அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த 4 துண்டுகள் கட்டாயம் இருக்கணும். அது கையில் வரக்கூடாது. அந்த அளவிற்கு நீங்கள் 4 துண்டுகளை சிறிய அளவிற்கு வெட்டினாலும் பரவாயில்லை அல்லது பெரிய அளவிற்கு வெட்டினாலும் பரவாயில்லை. அதனை போன்று அதை கீறி கொள்ளுங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி கீறி விட்டு அந்த எலுமிச்சம்பழத்திற்குள் 4 புறமும் நீங்கள் குங்குமம் இருக்கிறது அல்லவா, அந்த குங்குமமும் அது மட்டுமல்லாமல் மஞ்சள் தூள் இருக்கிறது. அந்த மஞ்சள் தூளையும் குங்குமத்தையும் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்திற்குள் போட வேண்டுமாம். போட்டு விட்டு அதற்கப்புறமாக கடுகு இருக்கிறது அல்லவா, 3 கடுகுகளோ அல்லது 5 கடுகுகளோ எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்திற்குள் போட்டு விட்டு அதற்கப்புறமாக அந்த எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் நன்றாக அமுக்கி ஒட்டி வைத்து விடுங்கள். அப்படி ஒட்டி வைத்து விட்டு அதற்கப்புறமாக ஒரு மஞ்சள் துணியோ அல்லது சிவப்பு கலர் துணியோ எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு அதில் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுவிட்டு அதை நன்றாக கட்டி உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து அதை உங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் என்ன தீராத கஷ்டங்கள் இருக்கிறதோ அதை நீங்கள் உங்களது முள் மனதுடன் நினைத்து கொண்டு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிவிடும் என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, குல தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடம் நீங்கள் இதனை போன்று செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்வதற்காகத்தான் இதை போன்ற ஒரு பரிகாரத்தை செய்கிறேன். நீங்கள் தான் என்னுடன் இருந்து இந்த பிரச்சனைகள் என்னிடம் இருந்து போக வைப்பதற்கு நீங்கள் தான் எனக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது போல உங்களை பிடித்த கடவுளிடம் நீங்கள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக இதை எடுத்து உங்களது வீட்டு நிலைவாசலில் கட்டி வைக்க வேண்டும். இதை 11 நாட்கள் வரை இருக்க வேண்டும். 11 நாட்களுக்கு அப்புறமாக இதனை எடுத்து உங்களது வீட்டிற்கு அருகில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று இதனை தலையை சுற்றி தூக்கி எறிந்து விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்றைய நாள்களில் இதனை நீங்கள் செய்வதும், அது மட்டுமல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாள்களில் இதற்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள் இந்த ஒரு செயலை நீங்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து செய்வதும் மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் அதே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் இதற்கு சாம்பிராணி புகை காட்டுவது உங்களது வீட்டு நிலைவாசலில் வலதுபுறமோ இடதுபுறமோ எங்கிட்டு வேணாலும் நீங்கள் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். கட்டி வைத்துக் கொண்டு இதற்கு சாம்பிராணி புகை அளிப்பது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லதுங்க. அதற்கப்புறமாக இதை எடுத்து நீங்கள் அருகில் இருக்கிற ஏதாவது குளங்களிலோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலோ சென்று இதனை தூக்கி எறிந்து விடுங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது குடும்பத்தில் உண்டு.